பண்றதுக்கு தானே தயாரா இருக்காங்க. காமெடி பண்ணியாவது நக்கல் பண்றதுக்கு தானே தயாரா இருக்காங்க. யாரையும் கை தூக்கி விடுறதுக்கு யாருக்கும் மனசார ரெடியா இல்ல. புரியுதா? என் வாய்ஸ் முதல் கொண்டு ஆரம்பத்துல எத்தனை கிண்டல் பண்ணாங்க, வாய்ஸ் என்ன இப்படி இருக்கு, எதுக்கு அழுகிறா, இது இப்ப எத்தனை பேர் உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வாய்ஸ்ல, குரல்ல, சத்தத்துல ஒண்ணுமே இல்ல, என்ன சொல்றோங்கிறது தானே இருக்கு. என்னை எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து எல்லாம் கிண்டல் பண்ணி கேட்டுட்டேன், எனக்கு பழகிருச்சு. நீ புதுசா என் வாய்ஸ் நொட்டணும்னா எனக்கு உடனே சோகமாயிடாது. உடனே நான் அப்செட் ஆகி உள்ள போய் கதவை சாத்திருமான். நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இன்னொருத்தன் நீ என்னை எடை போடணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நான் யாருன்னு காட்டுறது என் திறமையை தான் காட்டணும், என் அழகு காட்டணும், என் பர்சனல் காட்டணும், அது தேவையே இல்லை. புரியுதுங்களா? இங்க திறமை தான் பேசும். உன்னால முடிஞ்சா நீ திறமைக்கு திறமை போட்டி போடும். நான் அதுக்கு அழகா இருக்கணும், டெய்லி கிராண்டா ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் அங்க தேவையே இல்லை. உழைப்புக்கு முன்னாடி எல்லாமே அடிபட்டு போயிடும், காணாம போயிடும். புரியுதுங்களா? மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லைங்கிற மாதிரி மின்னும், ஆனா அது பொண்ணு இல்லைங்கிறப்ப போயிடும். ஆனா தங்கம் டல்லாதான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது தங்கம் தெரிஞ்சுட்டா அதை பொக்கிஷமா வச்சுக்குவாங்க, அதை தூக்கி வீச மாட்டேன். இல்லையா? இங்க எல்லாரையும் மட்டம் தட்டுறதுக்கு தானே தயாரா இருக்காங்க. காமெடி பண்ணியாவது நக்கல் பண்றதுக்கு தானே தயாரா இருக்காங்க. யாரையும் கை தூக்கி விடுறதுக்கு யாருக்கும் மனசார ரெடியா இல்ல. புரியுதா? என் வாய்ஸ் முதல் கொண்டு ஆரம்பத்துல